ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் போகலாம் வாங்க. நம்ம கார்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். என்னென்ன செடி இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா சொரக்காய் செடி ஏற்கனவே சொன்னேன் நான். சின்ன செடியாக நின்னது இப்போ தான் படருதுன்னு. அப்புறம் பொடலை செடி 3 செடி நல்லா படர்ந்து வந்துட்டுருக்குதுங்க. அப்புறம் இதில் ஒரு தக்காளி செடியும் மஞ்சள் செடியும் நிற்கிது. அப்புறம் இது மஞ்சள் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள்லாம் அது கூடவே வாடாமல்லியும் முளைச்சிருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி, அப்புறம் அவரை. இது இட்லி பூச்செடி ரெட் கலர் நம்ம எடுத்து வச்சது. நல்லா பச்சை பச்சின்னு வந்துட்டுருக்குறாங்க. கனகாம்பரம் செடி. அப்புறம் இது செர்பரா செடி பார்த்திங்கன்னா அதில் சும்மா சூப்பராக வராங்க. கொய்யா செடி, எல்லோ கலர் ரோஸு இப்போ தான் நம்ம வாங்கி வச்சோம். குளிர் வந்துருக்கிட்டுருக்கு. அவரை. இது பன்னீர் ரோஸு பதியம் போட்டது. இப்படி எலுமிச்சைக்கு அப்புறம் இது திருநீட்டு பச்சலை, காக்கட்டான் பூவு செடி குட்டியாக இப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது செம்பருத்தி பதியம் போட்டது. அப்படியே வந்தோம்னா நம்ம சங்குப்பூ செடிங்க. சங்குப்பூ செடிக்கு அப்புறம் இருவாச்சி மல்லி, குண்டு மல்லி, நித்திய மல்லி, அப்புறம் எல்லோ கலர் சாமந்தி இருக்குது. அதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு மொட்டு வரல. செர்பரா செடி. அப்புறம் இது திப்பிலி, ஒயிட் கலர் சாமந்தி, அவரை செடி நல்லா மொட்டு வச்சுருக்குறாங்க இந்த அவரை செடியில். அப்புறம் ரெட் கலர் பட்டன் ரோஸுங்க சூப்பராக பூத்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் திராட்சை. இது நான் நிறைய காமிக்கவே இல்லை. ஏற்கனவே பூ வச்சுது ஒரு தடவை. இதை ட்ரிம் பண்ணி விட்டாதாங்க பூ வரும். ட்ரிம் பண்ணாமல் விட்ருக்குறேன் நான், கொஞ்சம் வளரட்டும்னு. வந்த பிறகு தான் ட்ரிம் பண்ணோம். அப்புறம் சுண்டைக்காய் வெளியில் இருக்கிறது. உள்ள ஒரு கிளை காய் வந்திருக்குது. இது பவளமல்லி பார்த்திங்கன்னா அந்த தொட்டிலேருந்து அப்படியே மரம் மாதிரி வளர்ந்துட்டாங்க. கீழெல்லாம் வெட்டி விட்டு வச்சுக்கிறோம். இது பேரி ரோஸுங்க. சரியாகவே வரல, என்னன்னு தெரில. உரம் கொடுக்காதனால எல்லா செடியுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு பட் ரோஸு, அழகு பூக்கள். அப்புறம் இது சம்பங்கி. இது பிங்க் கலர் ரோஸு. இது கனகாம்பரம், பன்னீர் ரோஸு, அப்புறம் ஒயிட் ரோஸ் கொடி ரோஸு. அது கூடவே பயிர் முளைச்சிருக்குதுங்க. வேஸ்ட் ஆகிடுச்சின்னு அதை எடுத்து போட்டால் மக்குன்னு போட்டேன். அது முளைச்சி வந்திருக்குது. பாவக்காய் செடி. அப்புறம் இது பிளாக் ரோஸு மொட்டு வந்திருக்குது. இது ரெட் ரோஸு இப்போ தான் துளிர் வருது பாருங்கள். இனிமேல் தான் எல்லா செடியும் நம்ம நல்லா வர வைக்கணும். இது கல்கத்தா ரோஸு நல்லா பெருசாகவே நிற்கிறாங்க. அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸு பாருங்கள், பூ வருது, பூத்துருக்குறாங்க இன்றைக்கி. எல்லாம் கட் பண்ணி விட்டு லைட்டாக தான் துளிர் வருது. அப்புறம் மல்லி, ரோஸ் மல்லின்னு சொல்கிற அடுக்கு மல்லி. அப்புறம் நம்ம சொல்லவே வேணாம், பாவக்காய் கொடி. அவங்க பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்காங்க. குட்டி குட்டியாக காய் போட்டிருக்குறாங்க. பார்ப்போம். அப்புறம் இது மணத்தக்காளி கீரைங்க பாருங்க. நாங்கள் பறிக்கிறதே இல்லை, ஆனால் அது வளர்ந்து வந்திருக்குதுன்னு அப்படியே விட்டு வச்சுக்கிறேன். இதுவும் நான் பதியம் போட்ட அடுக்கு மல்லி, ரோஸ் மல்லி. அது கூடவே கனகாம்பரம் முளைச்சி நிற்கிது, வாடாமல்லியும் முளைச்சி நிற்கிது. அப்புறம் இது பாவக்காய் செடியில் உள்ள தொட்டி. இது ஒயிட் கலர் இட்லி பூ, வெற்றிலை செடியும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. உரம் இல்லாமல் தான் எல்லாமே இப்படி இருக்குது. அப்புறம் இது மருதாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இந்த பாருங்கள். இந்த சின்ன தொட்டியில் தான் பெருசாக வராங்க. அப்புறம் இது கமலாரஞ்சியும் சொல்லவே வேணாம். இன்னும் காயெல்லாம் வரல. இந்த தொட்டியில் தான் நிற்கிறாங்க. விதை போட்டு வந்தது. இது சப்போட்டா. இது மாதுளை 2 3 இதில் இருக்குதுங்க. இதில் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு பேக்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது பூ வச்சு காய் வர போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொட்டாமல் வரணும். செம்பருத்தி இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மஞ்சள் கனகாம்பரம் இதோ இருக்குது பாருங்கள்.
சின்ன கவரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நம்மளுக்கு மாதுளை தான். இது பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து இருவாச்சி மல்லி பெருசாக நிற்கிறது. நம்மளுக்கு வந்து துளிரே வரலை இந்த தடவை, என்னன்னு தெரில. லைட்டாக வந்து பூ மட்டும் கொஞ்சம் பூத்துது. இது எலுமிச்சை. அப்புறம் அது கூடவே வந்து பவளமல்லி செடி ஒன்று பாருங்கள், சின்ன பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பவளமல்லி செடி. அப்புறம் வந்து பிங்க் கலர் இட்லிப்பூ செடி உங்களுக்கே தெரியும், எடுத்து வச்சு அந்த செடி அப்படியே தான் இருக்குது, இன்னும் துளிர் வரல. இது வந்து ரெட் கலர் இட்லிப்பூ செடி. இவங்க பூ வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நல்லா மொட்டும் வச்சு பூவும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரிஜாதம், பெரிய பாரிஜாத பூ, சின்ன பாரிஜாதம் தான் நம்மளுக்கு காஞ்சி போச்சு. அப்புறம் அது கூடவே நிற்கிற மாதுளை பாருங்கள், பூத்து பூ அதெல்லாம் கொட்டிட்டாங்க, இருக்கிறாங்க. அப்படியே காயாக வருவாங்களா இல்லையான்னு தெரில. இன்னொரு மொட்டு இதில் இருந்தது, அது வந்து காஞ்சிடுச்சு. ஆனால் கீழே நம்மளுக்கு கிளையில் ஒரு 2 மொட்டு மொத்தமாக வந்திருக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் பார்த்தேன் அதை, அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட கார்டன். இந்த கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் போடும்போதெல்லாம். அப்புறம் நம்மளோட கார்டன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. நம்ம கார்டனில் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குன்றத சொல்லுங்கள். நல்ல பச்சுன்னு தாங்க நம்ம கார்டன் இருந்தது, உரம் கொடுக்காமல் இருந்ததுனால இப்போ கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. பழையபடி மறுபடியும் உரம் கொடுக்க ஆரம்பிச்சிக்கிறேன். கொடுத்து நல்லா பச்சுன்னு வரணும். வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 3 நாள் செடி நம்மளை விட்டு போயிடுச்சு. சரி, பார்ப்போம் இனிமேட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.